தாய் வீடு மே 2024. இனப்படுகொலையின் அரசியல். கிழக்காசிய சமூகங்களில் இனப்படுகொலையின் வேர்கள். எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அறிமுகக் குறிப்புகள். இனப்படுகொலை என்பது வரலாற்றின் வெவ்வேறு காலகட்டங்களில் மக்களை சீரழித்த குற்றமாகும். இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் என்பதை வரலாறு நமக்கு காட்டியுள்ளது. குற்றம் செய்தவர்கள் தீர்மானிக்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கு உள்ளது. கடுமையான வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு அது செயற்படுத்தப்படுகிறது. இது மனித உயிர்களை இழப்பது மட்டுமல்ல, நம்பிக்கை, அறம், மனித உணர்வுகளை இழந்து வாழ வைப்பதும் கூட. விலங்கு ராச்சியத்தில் உள்ள வேறு எந்த உயிரினமும் தனது சக உயிரினங்களை பெருந்திரளில் கொல்ல ஏற்பாடு செய்வதில்லை. அதன் முரட்டு நடத்தை அல்லது நோயின் காரணமாக அவற்றில் ஒன்று சக உயிரியால் கொல்லப்படலாம் அல்லது இறக்கவிடப்படலாம். ஆனால் அழித்தொழிக்கும் காரணத்திற்காக கொலை செய்யப்படுவதில்லை. பிறகு ஏன் ஹோமோசேப்பியன்கள் ஆகிய நாம் நம் சக உயிரினங்களை பெருந்திரளில் கொள்கிறோம்? இந்த கேள்வி முக்கியமானது. இதற்கு ஒரு சமூக பரிமாணமும் அரசியல் பரிமாணமும் உண்டு. இன்று பொதுவாக இனப்படுகொலைகள் என அறியப்படுகின்ற கூட்டுக்கொலைகளுக்கு இனத்துவம் என்பது காரணமாக கூறப்பட்டாலும், உண்மையில் இது நிகழ்வது இனப்படுகொலையை நிகழ்த்தும் இனத்தின் தேவைகளுக்காக அல்ல என்பதே உண்மை. மாறாக இனத்தின் ஒரு சில உறுப்பினர்களின் நலனுக்காக இது திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தகைய பெருந்திரளான கொலைகளை வழிநடத்துவதில் அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் மிக முக்கியமானவை. ஆனால் அது மட்டுமல்லாமல் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களின் மதமும் தனிப்பட்ட தன்முனைப்புகளும் தமக்கான பாத்திரங்களை வகிக்கின்றன. இதை வரலாறெங்கும் காணலாம். இவ்வாறான இரண்டு நிகழ்வுகளை இக்கட்டுரை நோக்குகிறது. உலகளாவிய அதிகாரத்துக்கான அவாவும் அதற்கான ஆட்சியாளர்களின் போட்டியும் தென்கிழக்காசிய வம்சங்களின் ஆரம்பகால நவீன ராச்சியங்களான வியட்நாம், கேம்போடியா, பர்மா, தாய்லாந்து ஆகிய இடங்களில் மெதுவாக இன அரசியல் ஒருங்கிணைப்பை வளர்த்தன. தென்கிழக்கு ஆசியாவில் கன்பூசிய மற்றும் பௌத்த சித்தாந்தத்தில் மையப்படுத்தப்பட்ட அரசுகள் தோன்றின. இதற்கு அதிகரிக்கப்பட்ட விவசாய முயற்சிகள், மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் 1368 சீனாவில் மிங் வம்சம் நிறுவப்பட்ட பின்னரான புதிய தொழில்நுட்பத்தின் பரவல் ஆகியன முக்கிய பங்களித்தன. இவை அனைத்தும் இப்பகுதிக்கு இதற்கு முன்னர் கிடைத்திராத அளவு செல்வத்தையும் புதிய பிராந்திய விரிவாக்கத்தையும் இன மோதல்களையும் கொண்டு வந்தன. இது அப்பகுதிகளில் வாழ்ந்து வந்த பல்வகைப்பட்ட சிறுபான்மையினரின் எதிர்காலத்தை அச்சுறுத்தியது. ஐரோப்பாவைப் போலவே 14 முதல் 18ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இனத்துவ வேறுபாடுகள் பற்றிய புதிய கருத்துக்கள் தோற்றம் பெற்றன. பண்டைய நவீன விவசாய மாதிரிகளுக்கிடையிலான முரண்பாடு உருவானது. இவை இரண்டும் சேர்ந்து இன மத மோதல்களை அதிகப்படுத்தின. அண்டை நாடுகளுக்கு எதிரான வியட்நாமின் புதிய கன்பூசிய நாகரிக பணி, ஜப்பானின் பிராந்திய ஒருங்கிணைப்பு மற்றும் கொரியா மீதான படையெடுப்பு, கம்போடியா மீதான ஐபீரிய வெற்றியாளர்களின் விரிவாக்கத்திற்கான தாக்குதல்கள், ஜாவாவின் சக்தி வாய்ந்த புதிய மாதரம் வம்சத்தின் எழுச்சியும், ஜாவானீஸ் இஸ்லாம் மீதான அதன் மிருகத்தனமான சுத்திகரிப்பும், பர்மாவிலும் கம்போடியாவிலும் புத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட பிரத்யேகமான இன மத அடையாளங்களை நிறுவுவதற்கான வன்முறை என அனைத்தும் இனப்படுகொலைகளுக்கான கதவுகளை திறந்தன. தனிமனித நலன் இனப்படுகொலைகளில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது? அதிகாரத்துக்கான அவா ஏற்படுத்தும் விளைவுகள் என்ன? இது இனப்படுகொலைக்கு எவ்வாறு பங்களிக்கிறது போன்ற வினாக்களை ஆராய்வதற்கு 2 உதாரணங்களை நோக்கலாம். வியட்நாமிய டாய் வியட்டின் கொலைக்களங்கள். 11ஆம் நூற்றாண்டிலிருந்து வட வியட்நாமின் சிவப்பு நதி படுகையில் இருந்த வியட்நாமிய பௌத்த ராச்சியமான டாய் வியட்டிலிருந்து
படை வீரர்கள் மற்றும் குடியேற்றவாசிகளின் தெற்கு நோக்கி விரிவாக்கத்திற்கான முயற்சிகள் சாம்ஸுடன் கசப்பான போர்களை தூண்டின. 15ஆம் நூற்றாண்டு வரை இவ்விரு தரப்புக்கும் தொடர்ச்சியான போர்கள் நடந்தன. சீனாவின் சுங் வம்சத்தால் ஆயுத உதவியை பெற்ற சாம்ஸ் டாய் வியட்டில் ராச்சியத்துக்கு ஒரு வலிமைமிக்க இராணுவ மற்றும் கடற்படை எதிரியாக இருந்தது. 11ஆம் நூற்றாண்டின் போருக்குப் பிறகு டாய் வியட் அதன் சாம்ஸ் கைதிகளை வடக்கே நாடு கடத்தி வியட்நாமிய இதய பகுதியில் குடியமர்த்தியது. 1200 மற்றும் 1340க்கிடையில் 2.4 மில்லியனாக மதிப்பிடப்பட்ட டாய் வியட்டின் மக்கள் தொகையானது பொருளாதார மற்றும் மக்கள் தொகை விரிவாக்கம் ஆகியவற்றால் இரட்டிப்பாகியது. 14ஆம் நூற்றாண்டில் நில எல்லையில் ஏற்பட்ட அழுத்தங்களுடன் தேசங்களுக்கு இடையேயான மோதல்கள் அதிகரித்தன. 1400 வாக்கில் சாம்ஸ் தாக்குதல்கள் நிலத்தின் உற்பத்தி திறன் வீழ்ச்சி மற்றும் சராசரி பண்ணை அளவுகள், வறட்சி, நோய் மற்றும் உள்நாட்டு கிளர்ச்சிகளுடன் இணைந்து மக்கள் தொகையை 1/3 குறைத்து 1.6 மில்லியன் ஆக்கியது. இதன்போது கொல்லப்பட்டோர் குறித்த விரிவான குறிப்புகள் இல்லை. சாம்ஸ் படைகள் 1360 முதல் 1390 வரை டாய் வியட் மீது மீண்டும் மீண்டும் படையெடுத்தன. 1368இல் சீனாவில் மிங் வம்சத்தின் வருகை ஒரு இராணுவ புரட்சிக்கு வழிவகுத்தது. சீனப் படைகள் இப்போது ஆரம்ப நவீன உலகில் மிகவும் மேம்பட்ட துப்பாக்கிகளை வைத்திருந்தன. 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து புதிய ஆயுதங்கள் தென்கிழக்கு ஆசியாவின் பிரதான நிலப்பகுதிக்கு பரவியது. குறிப்பாக டாய் வியட் அதன் படைகள் நவீன தொழில்நுட்பத்தை விரைவாக பெற்று தேர்ச்சி பெற்றனர். இது போர் சமநிலையை மாற்றியதோடு இறப்புகளையும் பன்மடங்கு அதிகரித்தது. 1380களில் வியட்நாமிய டாய் வியட் இராச்சியமானது தமது பழங்குடி சிந்தனையை நவீனத்துவத்துடன் இணைக்கத் தொடங்கிய வியட்நாமிய அறிவார்ந்த கண்ணோட்டம் இப்போது மேலும் வீரியமாகவும் லட்சியமாகவும் வளர்ந்தது. இது தொடர்ச்சியான வன்முறை சுத்திகரிப்புகளுக்கு வழி செய்தது. இதற்கு கன்ஃபூசியஸ் தத்துவங்கள் மீதான வியாக்கியானங்கள் பயன்பட்டன. டாய் வியட் அரசு வலுப்பெற்றதால் ஏற்கனவே மோதல் தொடங்கியிருந்தது. அதன் படைகள் 1446இல் சாம்ஸ் தலைநகரான விஜயாவை கைப்பற்றி சூறையாடின. வியட்நாமியர்கள் சாம்ஸ் மன்னரை கைப்பற்றி ஹனோய்க்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் 1450இல் மீண்டும் சாம்ஸ் மீது படையெடுத்து 33,500 கைதிகளை அழைத்துச் சென்றனர். இராணுவ தொழில்நுட்பத்தில் டாய் வியட்டை விட பின்தங்கியிருந்த சாம்ஸ் இன்னும் துப்பாக்கிகளை வைத்திருக்கவில்லை. இந்நிலையில் சாம்ஸ் சீனாவின் உதவியை நாடியது. 1467இல் சீனா நவீன ஆயுதங்களை சாம்ஸுக்கு தர சம்மதித்தது. இந்நிலையில் 1469இல் மீண்டும் போர் மூண்டது. ஆயுதங்கள் இருந்தபோதும் சிறிய படையை கொண்டிருந்த சாம்ஸ் தோல்வியை தழுவியது. சாம்ஸ் தலைநகருக்குள் நுழைந்த வியட்நாமிய படைகள் 40,000 60,000 சாம்ஸ்களை வாளிற்கு இரையாக்கியதாக பதிவுகள் கூறுகின்றன. சாம்ஸ் அரச குடும்பத்தைச் சேர்ந்த 50 பேரை வியட்நாமியர்கள் கைப்பற்றினர். வியட்நாமியர்கள் அரச குடும்பத்தையும் 20,000 தொடக்கம் 30,000 கைதிகளையும் வடக்கே நாடு கடத்தினார்கள். சாம்ஸ் அரசரது தலை துண்டிக்கப்பட்டது. அரச குடும்பத்திற்கு ஹனோய் அரண்மனைக்கு அருகில் குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்டன. அங்கு அவர்கள் 30 ஆண்டுகள் வாழ்ந்தனர். சில சாம்ஸ் கைதிகள் வியட்நாமிய உயர் அதிகாரிகளின் தோட்டங்களில் அடிமைப்படுத்தப்பட்டனர். மற்றவர்கள் வியட்நாமிய பெயர்களை ஏற்கவும் வியட்நாமியர்களை திருமணம் செய்து கொள்ளவும் தங்களை திருத்திக் கொள்ளவும் உத்தரவிட்டனர். ஆனால் அவர்களின் ஒருங்கிணைப்புக்கு உள்ளூரில் எதிர்ப்பு வளர்ந்தது. இணைக்கப்பட்ட சம்பாவின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள் இப்போது டாய் வியட்டின் 13வது மாகாணமாக மாறியது. டாய் வியட்டின் விரிவாக்கம் மேற்கு நோக்கியும் இருந்தது. 1448ஆம் ஆண்டில் வடகிழக்கு லாவோஸில் உள்ள ஜார்ஸ் சமவெளி பகுதி டான் வியட்டுடன் இணைக்கப்பட்டது. 1471இல் இந்த பிரதேசம் டாய் வியட்டின் மாகாணமாக மாற்றப்பட்டது.
1479 புவான் சாம்ராஜ்யம் மற்றும் லாவோ ராச்சியமான லான்சாங்கிற்கு எதிராக ஒரு புதிய போரை டாய் வியட்டின் பேரரசர் தொடங்கினார். 1479 இலையுதிர் காலத்தில் 180,000 டாய் வியட் படைகள் மேற்கு நோக்கி அணிவகுத்து சென்றதாக வியட்நாமிய குறிப்புகள் உண்டு. இந்த போரில் உயிரிழப்பு அதிகமாக இருந்தது. வியட்நாமிய பதிவுகள் முயாங் புவான் பகுதியில் இருந்த 90,000 குடும்பங்களில் 70,000 பேர் பட்டினியால் இறந்தனர். செப்டம்பர் 1480 அளவில் சீன உளவாளிகளின் கூற்றுப்படி டாய் வியட் படைகள் லான்சாங்கின் முக்கிய பிரதேசங்களை கைப்பற்றி 20,000க்கும் மேற்பட்ட லாவோ மக்களை கொன்றனர். அவர்கள் எதிர்ப்பை தோற்கடித்து மேல் ஐராவதி நதி வரை முன்னேறினர். சுருக்கமாக அவாவின் பர்மிய ராச்சியம் மீது படையெடுத்தனர். 1484 பிற்பகுதியில் லான்சாங்கில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னரே வியட்நாமிய படைகள் டாய் வியட் பக்கம் பின்வாங்கின. தென்கிழக்கு ஆசியாவின் வடக்கு பெருநிலப்பரப்பில் டாய் வியட் சாம்ராஜ்யத்தின் திடீர் எழுச்சியானது பெருந்தொகையான மக்களின் கொலையோடு இணைந்தது. ஆசியாவின் பெரும் கொலைகள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வகையில் அதிகார ஆசையோடும் இராச்சிய விரிவாக்கத்தோடும் பின்னி பிணைந்தவை. அதிலும் குறிப்பாக இனத்துவ வேறுபாடுகள், சித்தாந்த முரண்பாடுகள் அக்கொலைகளுக்கான உந்துதலாக இருந்திருக்கின்றன. அண்டை நிலப்பரப்புகளை கைப்பற்றி ஒரு சாம்ராஜ்யமாக டாய் வியட் வளர்ந்த போதும் ஆட்சியில் உத்தியோகபூர்வ இனப்பாகுபாடு அதிகரித்தது. 1499 ஆண்டில் வியட்நாமியர்கள் சாம்ஸ் பெண்களை திருமணம் செய்வதை தடை செய்தது. இந்த உத்தரவு டாய் வியட்டின் உள் நெருக்கடியின் பிரதிபலிப்பாகும். சாம்ஸ் இளவரசர் தப்பித்து தந்தையின் வாரிசு என்று தன்னை அறிவித்துக் கொண்டார். 1505 டாய் வியட்டில் உள்ளக சதி நடந்தது. தனது பாட்டி மற்றும் 2 அமைச்சர்களை கொன்று பிசாசு ராஜா என்று அறியப்பட்ட லியூய் முக் அதிகாரத்துக்கு வந்து உறுதியற்ற சகாப்தத்துக்கு வழிவகுத்தார். வியட்நாமிய தோட்டங்களிலுள்ள சாம்ஸ் அடிமைகள் தெற்கே பெருமளவில் தப்பிச் சென்றனர். எஞ்சியிருந்தவர்கள் அவநம்பிக்கை அடைந்தனர். இறுதியாக 1509 ஆண்டில் ஒரு சதி திட்டத்தை அவர்கள் அரங்கேற்றினர். அதையடுத்து தலைநகரின் சுற்றுப்புறத்தில் தங்கியிருந்த அனைத்து சாம்ஸ் மக்களையும் படுகொலை செய்ய அரசர் கட்டளையிட்டார். 1509 ஆண்டின் 8வது மாதத்தில் காவலில் இருந்த சாம்ஸ் கைதிகள் அனைவரும் தூக்கிலிடப்பட்டனர். 1471 முதல் 1509 வரை சாம்ஸுக்கு எதிராக இனப்படுகொலை கொள்கைகளை இடைவிடாமல் பின்பற்றிய அதே நேரம் டாய் வியட் தனது எல்லையை பரந்த அளவில் விரிவுபடுத்தியது. இதன் போதும் ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 27 சாம்ஸ் பிரதேசங்களில் 22 முழுமையாக கைப்பற்றி ஏனையவற்றை மறைமுக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது டாய் வியட். ஆனால் வெற்றியின் பின்விளைவு முரண்பாடாக இருந்தது. அதன் புதிய தொலைதூர பிரதேசங்களை நிர்வகிப்பதில் உள்ள சிரமம் காரணமாக 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் டாய் வியட் பிரிந்தது. வடக்கு வியட்நாமிய இதய பகுதி தெற்கு எல்லைப் பகுதியின் கட்டுப்பாட்டை இழந்தது. இவ்வாறு மெதுமெதுவாக டாய் வியட் நெருக்கடிக்கு ஆளாகியது. இந்த நெருக்கடியும் இனத்துவ முரண்பாடுகளை அதிகரித்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்கியது. ஜப்பானிய ஒன்றிணைவும் கொலையால் களமாடலும். 1467 ஆண்டு முதல் ஜப்பானை உலுக்கிய உள்நாட்டுப் போர்களில் பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். இந்த உள்நாட்டுப் போர்களில் போராடும் படைகளை தோற்கடிக்க ஒரு மிருகத்தனமான இராணுவ இயந்திரம் தேவைப்பட்டது. ஜப்பான் 120 பிராந்திய களங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இது நாட்டின் பெரும்பகுதியில் பேரரசரின் செல்வாக்கை மறைத்தது. பிராந்திய நில பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் சொத்துக்களை ஒதுக்குவதற்கும் வரி விதிப்புகளை ஒத்திவைப்பதற்கும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் மாகாண நில உரிமையாளர்களிடையே போட்டிப்படைகளை அரசர் நியமித்தார். பௌத்த பிரிவுகளும் பரந்த நில உடைமைகளையும் கோட்டைகளையும் படைகளையும் கொண்டிருந்தன. அப்போது போர்த்துகீசிய கப்பல்கள் ஜேசுட் மிஷனரிகளை தெற்கு ஜப்பானுக்கு கொண்டு வந்தன.
மேலும் 1550களில் இருந்து கியூ தீவில் பலர் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறினர். இது அங்கு மேலும் மோதலுக்கு வழிவகுத்தது. இக்கால பகுதியில் ஜப்பானில் வன்முறை சட்டமாகிவிட்டது. அதே சமயம் இரக்கமற்ற திருமண அரசியல், கூட்டாளிகளின் கொலை மற்றும் மத நிறுவனங்களின் அழிவு ஆகியவை பொதுவானவையாக இருந்தன. பல குடும்பங்கள் பிரிந்தன. அகால மரணம் அனைவரையும் அச்சுறுத்தியது. இவை அனைத்திலிருந்தும் ஒரு புதிய ஜப்பானிய அரசியல் வந்தது. 1558இல் லண்டனில் முதலாம் எலிசபெத்தின் முடிசூட்டு விழாவுக்கு ஒரு வருடம் முன்பு பேரரசர் ஓஹிமாச்சி கியோட்டோவில் அரியணை ஏறினார். ஆனால் அவரது பங்கு தற்காலிகமானது என்பதை வரலாறு நிரூபித்தது. 1590களில் ஜப்பானின் வலிமையான இராணுவ மற்றும் நிர்வாக ஒருங்கிணைப்பின் மூலம் ஜப்பானில் ஆதிக்கம் செலுத்திய போர் வீரன் டொயோடோமி ஷிடயோஷிதான் கொரியாவிலும் சீனாவிலும் கூட வெற்றிகளுக்கு அடித்தளம் அமைத்தான். புதிய இராணுவவாத மையப்படுத்தப்பட்ட ஆட்சியானது ஜப்பானிய பழங்காலத்தின் வழிபாட்டு முறையை முத்துரை குத்தியது. இது ஜப்பானின் 3 அதிக மக்கள் தொகை கொண்ட தீவுகளில் பெரும்பாலும் நெல் வளரும் சமூகத்தில் விவசாயிகளின் பங்கை வலியுறுத்தியது மற்றும் பிராந்திய விரிவாக்கத்தின் மீதான ஆவேசத்தை வலியுறுத்தியது. 1592இல் கொரியா மீது ஷிடயோஷி தனது முதல் படையெடுப்பை தொடங்கிய நேரத்தில் ஜப்பான் ஒரு நூற்றாண்டு தொடர்ச்சியான உள்நாட்டுப் போரை சந்தித்திருந்தது. மேலும் அதன் படைகளுக்கு பல தசாப்தங்களாக அனுபவம் இருந்தது. அவர்கள் பல்லாயிரக்கணக்கான திறன்மிகு போராளிகளை கொண்டிருந்தனர். அவர்களில் சிலர் துப்பாக்கிகளுடன் நன்கு பழக்கப்பட்டிருந்தனர். மாறாக கொரியாவில் துப்பாக்கிகள் குறித்த பரிச்சயம் இருக்கவில்லை. போரில் சமீபத்திய அனுபவம் அவர்களிடம் இல்லை. ஒரு மிருகத்தனமான இராணுவவாதம் ஜப்பானை ஒன்றிணைப்பதில் வெற்றி பெற்றவுடன் கொரியாவில் பேரழிவு வன்முறைக்கு மேடை அமைக்கப்பட்டது. ஜப்பானிய ஒருங்கிணைப்பு 1567இல் ஆர்வத்துடன் தொடங்கியது. தமது களத்தை விரிவுபடுத்தவும், ஒரு வாளின் கீழ் அரசை ஒழுங்குபடுத்தவும் பயங்கரவாதத்தின் ஆட்சி உருவாக்கப்பட்டு எதிரிகள் அழித்தொழிக்கப்பட்டனர். இது ஜப்பானை ஒருபோதும் மறக்க முடியாத இரத்தக் களறியில் மூழ்கடித்தது. 1570 73 காலப்பகுதியில் இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக ஆயுதமேந்திய புத்த பிரிவுகள் போரிட்டன. ஹாங் கஞ்சி துறவிகளுக்கு எதிரான போரை பற்றி ஹிடயோஷி இவ்வாறு எழுதினார்: நாம் அவர்களை பிடித்தோம், அவர்களை வெட்டினோம், பலரது அவயவங்கள் எடுக்கப்பட்டன. எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்று எனக்கு தெரியாது. எங்களின் இறுதி பழிவாங்கலுக்காக நாங்கள் ஹச்சிமானில் காத்திருக்கிறோம். நாங்கள் பின்தொடர்ந்து அவர்களை நசுக்கினோம். இறந்தவர்களின் தலைகளை எடுத்தோம். மற்றவர்களை நாங்கள் ஏரிக்குள் விரட்டி அடித்தோம். ஜப்பானின் ஆயுதமேந்திய பௌத்த துறவியின் அரசியல் இராணுவ சக்திக்கு எதிராக ஹிடயோஷி உறுதியான போரை தொடக்கியதால் மிருகத்தனங்கள் அதிகரித்தன. எதிர்ப்புரட்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பௌத்த மடாலயங்கள் முழுமையாக சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டன. இந்த போரில் மடாலயங்களில் இருந்த நூலகங்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. இந்த தாக்குதலில் ஹிடயோஷியின் இராணுவம் ஜப்பானின் 3 புனிதமான புத்த நிறுவனங்களில் ஒன்றின் நூற்றுக்கணக்கான கட்டடங்களை அழித்தது. மேலும் பல ஆயிரம் துறவிகளை எரித்து படுகொலை செய்தது. ஹிடயோஷியின் வீரர்கள் கைப்பற்றிய வேலைக்காரர்கள், காமக்கிழத்திகள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் கொல்லப்பட்டனர். இது குறித்த ஒரு வரலாற்று குறிப்பு இந்நிகழ்வுகளில் ஒன்றை இவ்வாறு விவரிக்கிறது: மடாலயங்கள் முற்றிலும் சாம்பலாக்கப்பட்டதை பார்ப்பது பரிதாபமாக இருந்தது. பல ஆயிரம் சடலங்கள் சிதறி கிடந்தன. பௌத்த சட்டத்தின் அழிவை கண்கூடாக கண்டோம். இனி வரவுள்ள ஏகாதிபத்திய சட்டம் என்ன செய்யும் என்பதை பொறுத்திருந்து காண்போம். 1573இல் ஹிடயோஷி கியோட்டோ மற்றும் சாகாய் துறைமுகத்தை கைப்பற்றினார். அவர் தலைநகரின் 8 நூற்றாண்டுகள் பழமையான அரசியல் மையத்தை எரித்து அழித்தார். அதன் பல மடங்களை இடித்துவிட்டு புதிய அரண்மனைகளை நிர்மாணிப்பதற்காக
கியோட்டோ மற்றும் சுற்றுப்புறங்களில் உள்ள அனைத்து கட் சிலைகளையும் உடைத்தார். அப்போது தலைநகரின் பழைய தெய்வ உருவச் சிலைகள் கழுத்தில் கயிறுகளால் தெருக்களின் சேற்றில் இழுத்துச் செல்வதை பார்ப்பது ஒரு பொதுவான காட்சியாக இருந்தது. 1574 ஆண்டில் இக்கோ பௌத்த பிரிவைச் சேர்ந்த 20,000 ஆயுதமேந்திய உறுப்பினர்களால் பாதுகாக்கப்பட்ட 2 கோட்டைகளை ஹிடேயோஷி முற்றுகையிட்டார். அவர்களின் உணவுப் பொருள் விநியோகத்தை தடுத்து அவர்கள் பசியால் பலவீனமடைந்த போது உள் நுழைந்து அனைவரையும் கொன்றார். 1570களின் பிற்பகுதியில் ஹிடேயோஷி தனது படுகொலைகள், சக்தி வாய்ந்த குடும்பங்களை அழித்தல், பௌத்த கோட்டைகள் மீதான தாக்குதல்கள் என்பவற்றை தீவிரப்படுத்தினார். அடுத்து 1579 80 60,000 பேர் கொண்ட இராணுவம் ஓசாகாவில் உள்ள ஹொங்கச்சி பிரிவின் கோவில் கோட்டையை முற்றுகையிட்டது. ஆயிரக்கணக்கான முதியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் தப்பிக்க முயன்றபோது அனைவரும் கொல்லப்பட்டனர். அடுத்த தசாப்தத்தில் அவர் இராணுவ மேலாதிக்கத்தை பயன்படுத்தவும் எதிர்ப்பை நடுநிலைப்படுத்தவும் விரும்பினார். சாத்தியமான கூட்டாளிகளுக்கு ராஜதந்திர ரீதியாக பிராந்திய சுயாட்சியை விட்டுக் கொடுப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் நாடுகளின் மீதான கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தினார். வியக்கத்தக்க வெற்றிகரமான தொடர் போர்களின் விளைவால் ஹிடேயோஷி 1591 ஜப்பான் முழுவதையும் ஒன்றிணைத்தார். ஹிடேயோஷி வெறும் 8 ஆண்டுகளில் நவீன ஜப்பானை உருவாக்கினார். மேலும் சீனாவை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். ஹிடேயோஷியின் இராணுவவாதம் பிராந்திய விரிவாக்கவாதத்துடன் இணைந்து ஜப்பானிய இன அடையாளத்தை வலுப்படுத்தியதுடன் கொரியா மீதான அவரது வரவிருக்கும் தாக்குதல்களின் இனப்படுகொலை வன்முறையை அதிகப்படுத்தியது. 4ஆம் நூற்றாண்டில் அரிசி பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் ஜப்பானின் வளர்ந்து வரும் அரசியல் தெய்வங்களை நெற்செடியின் காதுகளாக சித்தரிக்கும் அதன் சொந்த விவசாய பிரபஞ்சத்தை உருவாக்கியது. பௌத்தம் மற்றும் ஷிண்டோயிசத்தின் செல்வாக்கால் இந்த விவசாய அண்டவியல் ஆதிக்கம் புதிய உச்சத்தை எட்டிய நேரத்தில் ஜப்பான் முழுவதும் ஹிடேயோஷி அதிகாரத்தை கைப்பற்றினார். அரிசி புனிதமானது என்பதுடன் இறைச்சி சாப்பிடுவது கூட தூய்மையற்றது என்று தடை செய்யப்பட்டது. மாமிசம் விற்பது என்பது இப்போது ஒரு அருவருப்பான தொழிலாக இருந்தது. இது நாட்டின் புறம்போக்கு மக்களுக்கு மட்டுமே பொருத்தமானது என்ற கதையாடல் செல்வாக்கு பெறத் தொடங்கியது. இதன் வழி புலால் உண்போர் கொலையுண்டனர், இன்னல்களுக்கு ஆளாகினர். ஹிடேயோஷி தனது பரம்பரை மிகவும் உயர்ந்தது என்று வலியுறுத்தினார். உள்நாட்டு ஷிண்டே சிந்தனையை வரைந்து அவர் தன்னை சூரியனின் மகன் ஹிரின் நோகோ என்று கருதினார். மேலும் ஜென் புத்த ஆலோசகர்களின் ஊக்கத்துடன் அவர் ஜப்பானை கடவுள்களின் நாடு ஷிங்கோகு என்றும், ஜப்பானின் ஏகாதிபத்திய தெய்வம் காமி அனைத்து உணர்வுள்ள உயிரினங்களுக்கும் அடித்தளம் என்றும் குறிப்பிட்டார். ஜப்பானை மையமாக கொண்ட இந்த உலக கண்ணோட்டத்திற்காக கன்பூசியனிசத்திற்கும் பௌத்தத்துக்கும் மேலாக ஜப்பானிய மதத்தை 15ஆம் நூற்றாண்டின் ஷிண்டே சிந்தனையாளரிடமிருந்து ஹிடேயோஷி உருவாக்கினார். அவரது கிறிஸ்தவ விரோத வெளிநாட்டு கொள்கை நிலைப்பாடுகளுக்காக இராணுவவாத ஜென் புத்த துறவிகளின் ஆலோசனையையும் பெற்றார். ஹிடேயோஷியின் விரிவாக்க கட்டாயம் அத்தகைய பண்டைய முன்னோடிகளிலிருந்து முளைத்தது. உள்நாட்டு விவசாய மற்றும் கலாசார தரிசனங்களால் உரமாக்கப்பட்டது. அவரது இறுதி ஆண்டுகள் ஜப்பானிலும் அதற்கு அப்பாலும் அதிகரித்து வரும் வன்முறையை ஊக்குவித்தன. கொரியா மற்றும் சீனாவை கைப்பற்றுவது மரியாதை மற்றும் புகழுக்கான கூடுதல் தேடலாக ஹிடேயோஷி கருதினார். கொரிய தலைவர்களால் ஹிடேயோஷியை புரிந்து கொள்ள முடியவில்லை. 1591ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஹிடேயோஷி படையெடுப்பதற்கான தயாரிப்புகளை தொடங்கினார். கொரியா நிச்சயமாக சீனாவை விட எளிதான இலக்காக தோன்றியது. அது துப்பாக்கிகள் இல்லாத பூசன், டோங்னே மற்றும் ஹிம்ஹே ஆகிய 3 நகரங்களை மட்டுமே சுவர்களாக கொண்டிருந்தது. ஆனால் கொரியா தொழில்நுட்பத்தில் மேம்பட்டது. ஜப்பானை விட பண்பாடு அல்லது சாகுபடியில் பெரிதாக இருந்தது. நன்கு படித்த கொரியர்களால் 1324ஆம் ஆண்டிலேயே
உலோக வகை அச்சிடலை கண்டுபிடித்ததுடன் உயர்தர மட்பாண்டங்களை உற்பத்தி செய்தது. ஆனால் பெரும்பாலான மக்கள் நெல் விவசாயிகள் அல்லது மீனவர்கள். அவர்கள் சிறந்த மாலுமிகளை உருவாக்கினர். இராணுவ கைவினைஞர்களின் திறன் அதிகமாக இருந்தது, ஆனால் உற்பத்தி அளவு குறைவாக இருந்தது. மே ஜூன் 1592 சுமார் 150,000 ஜப்பானிய படைகள் கொரியாவில் தரையிறங்கின. ஜப்பானியர்கள் கொரிய படைகளை அழிக்க முயன்றனர். படுகொலைகள் பெருகின. ஜப்பானியர்கள் மே 25 அன்று சில மணி நேரங்களில் பூசானை கைப்பற்றினர். அவர்கள் 8000 தலைகளை எடுத்து எதிர்ப்பு அடையாளம் காட்டிய ஒவ்வொருவரையும் வாழ்முனையில் நிறுத்தினார்கள். 2 நாட்களுக்கு பிறகு கொனிஷி 20,000 கொரிய படைகளால் பாதுகாக்கப்பட்ட டோங்னேயை தாக்கினார். அங்கு 5000 பேர் கொலையுண்டனர். மறுநாள் 20,800 பேர் கொண்ட பிரிவு பூசானில் தரையிறங்கியது. மே 31 அன்று 3000 கொரியர்களை வாளில் வீழ்த்தி பூசான் கைப்பற்றப்பட்டது. அதே நாளில் 12,000 பேர் கொண்ட 3வது பிரிவு கிம்ஹேயை தாக்கி 8000 பேரை கொலை செய்தது. அத்தோடு சிஷியுவில் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றது. 3 ஜப்பானிய பிரிவுகள் 3 வாரங்களில் 20,000 கொரிய வீரர்களை கொன்றன. ஜப்பானிய படைகள் சீன எல்லையை நோக்கி வடக்கே அணிவகுத்து ஜூலை நடுப்பகுதியில் பியாங்கியாங்கிற்கு அருகே 50,000 முன்கூட்டிய படையை திரட்டினர். 5 ஜப்பானிய காலாட்படையின் 4 பிரிவுகளை ஜப்பானிய துறைமுகமான நகோயாவிலிருந்து நேரடியாக பயணம் செய்யும் பல நூறு கப்பல்களில் அனுப்பி கொரியாவின் மையத்திலும் தெற்கிலும் பயிர்களையும் வீட்டுத் தோட்டங்களையும் அழிப்பதன் மூலம் தனது வடக்கு பகுதியை வலுப்படுத்த திட்டமிட்டார். ஆனால் புத்திசாலித்தனமான அட்மிரல் யி சன்சியினால் கட்டளையிடப்பட்ட கொரிய கடற்படையை அவர் தவறாக மதிப்பிட்டார். யி சன்சின் பலமிக்க கவசத்தை கொண்ட ஆமை கப்பல்களை வடிவமைத்திருந்தார். இவையே முதல் இரும்பு போர்வை போர்க்கப்பல் ஆகும். இவை வேகமான சூழ்ச்சி செய்யக்கூடிய கப்பல்களாக இருந்தன. அதன் படகோட்டிகள் வினைத்திறனாக வேகமாக தலைகீழாக செலுத்தி பின்தொடர்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். ஜூன் 1592 கொரிய கடற்படை 2 மோதல்களில் 40 ஜப்பானிய கப்பல்களை மூழ்கடித்து எரித்தது. யி பின்னர் 700 வீரர்கள் மற்றும் அவர்களது குழுவினரை ஏற்றிச் சென்ற ஒரு ஜப்பானிய படையை அழித்தார். 26 போர்க்கப்பல்களால் அழைத்துச் செல்லப்பட்ட ஒரு விநியோக தொடரை கைப்பற்றினார். மேலும் பல ஜப்பானிய கப்பல்களை மூழ்கடித்தார். ஜூலை நடுப்பகுதியில் ஹன்சன் தீவில் ஒரு வெற்றிகரமான மோதலில் யியின் கடற்படை மேலும் 71 போர்க்கப்பல்களை மூழ்கடித்தது. அதன் பிறகு கடல் மிகவும் சிவப்பாக இருந்தது. அவர் அதே நாளில் தனது மோதல்களை பின்தொடர்ந்தார். மேலும் 48 ஜப்பானிய கப்பல்களை எரித்தார் மற்றும் ஹிடேயோஷியின் மீதமுள்ள கடற்படையை மீண்டும் ஜப்பானுக்கு விரட்டியடித்தார். 1592 டிசம்பரில் மட்டும் 10 போர்களில் யியின் கடற்படை 400 ஜப்பானிய போர்க்கப்பல்களை மூழ்கடித்தது. ஆக்கிரமிக்கப்பட்ட கொரியா முழுவதும் கொரில்லா எதிர்ப்பு முளைத்ததால் கொலைகள் அதிகரித்தன. 22,000 கொரிய விவசாயிகள் ஜப்பானிய படைகள் தங்கள் வீடுகளையும் நெல் வயல்களையும் சூறையாடிய பிறகு பட்டினி கிடப்பதை விட போராட விரும்பினர். அவர்கள் 84,500 வீரர்களை கொண்ட எஞ்சியிருந்த கொரிய படைகளில் சேர்ந்தனர். 10,000 ஜப்பானிய வீரர்கள் கொரிய கோட்டையான சின்ஜுவை தாக்கிய போது அவர்களில் கிட்டத்தட்ட 5,000 பேர் வீழ்ந்தனர். ஆக்கிரமிப்பு கிட்டத்தட்ட சரிந்துவிட்டது. ஜப்பானிய படைகள் தங்கள் மிருகத்தனமான போரை இனப்படுகொலை மோதலாக மாற்றுவதன் மூலம் பதிலளித்தன. 5,000 சீனர்களைக் கொண்ட ஒரு முன்கூட்டிய குழு பியாங்கியாங்கிற்கு அணிவகுத்தது. ஆனால் ஜப்பானியர்கள் பதுங்கியிருந்து அவர்களில் 3,000 பேரை கொன்றனர். ஜனவரி 1593 50,000 பேரை கொண்ட சீன பிரதான படை குதிரைப்படை மற்றும் பீரங்கிகளுடன் யாலுவை கடந்தது. ஜப்பானியர்களை பியாங்கியாங்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓட்டிச் சென்று அவர்கள் கொனிஷியின் படைகளில் 2,300 பேரை கொன்றனர். பின்வாங்கிய ஜப்பானியர்கள்
சியோலுக்கு தீ வைத்தனர். தலைநகரில் இருந்த அனைத்து சீனர்களையும் கொன்று கோட்டைகளுக்கு வெளியே உள்ள அனைத்து வீடுகளையும் எரித்ததாக ஒரு ஜப்பானிய அறிக்கை செய்தனர். ஒரு கொரிய ஆதாரம் அவர்கள் நகரின் கொரிய ஆண் மக்களையும் கொன்று குவித்ததாக தெரிவிக்கிறது. சீன தாக்குதல்காரர்கள் சியோலுக்கு வெளியே கிட்டத்தட்ட 10,000 படைகளை கொன்றனர். பதிலளித்த ஜப்பானியர்கள் சின்ஜுவை தாக்கி அங்குள்ள அனைத்து மக்களையும் படுகொலை செய்தனர். இதைத் தொடர்ந்து படுகொலைக்கு தூண்டப்பட்ட ஜப்பானியர்கள் 60,000க்கும் மேற்பட்ட கொரியர்களை கொன்றனர். உள்நுழைந்த சீன தளபதி கொரியாவின் கிராமப்புற பகுதிகள் போர் மற்றும் பெருந்திரள் கொலைகளால் சிதைந்து கிடப்பதை கண்டார். தனது அனுபவத்தை அவர் இவ்வாறு எழுதுகிறார். நாடு முழுவதும் தரிசாக கிடந்தது. ஒரு பெரிய பஞ்சம் கொரியர்களின் முகத்தை உற்று பார்த்தது. சியோல் தெருவில் ஒரு சிறு குழந்தை இறந்த தாயின் மார்பிலிருந்து பால் உறிஞ்ச முயற்சிப்பதைக் கண்டேன். மனம் பதைத்தது. பசித்த மனிதர்கள் ஒருவரையொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். வெற்றியாளர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களை உண்கின்றனர். எலும்புகளிலிருந்து மச்சியை உறிஞ்சினர். ஒரு காய்ச்சல் தொற்று நோய் தாக்கியது. அதில் பலியானவர்களின் சடலங்கள் சாலை முழுவதும் கிடந்தன. ஒருவரின் தலை மற்றொருவரின் மார்பில் தலையணியாக இருந்தது. சியோலிலும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களிலும் உள்ள இறந்த உடல்கள் வாட்டர்மவுத் கேட்டிற்கு வெளியே குவியல்களாக குவிக்கப்பட்ட போது அவற்றின் உயரம் சுவரை விட 10 அடி அதிகமானதாக இருந்தது. ஏற்கனவே ஜப்பானிய படையெடுப்பால் கொரியா சிதிலமடைந்திருந்தது. சீனாவை முழுமையாக கைப்பற்ற ஜப்பானிய படைகளால் இயலவில்லை. இதனால் கோபமடைந்த ஹிடேயோஷி மார்ச் 19, 1597 இரண்டாவது படையெடுப்பிற்கு உத்தரவிட்டார். மொத்தம் 141,500 ஜப்பானிய வீரர்களை கொண்ட 9 புதிய பிரிவுகள் தெற்கு கொரியாவை சென்றடைந்தன. ஹிடேயோஷி தனது தளபதிக்கு இனப்படுகொலைக்கான கட்டளையை வழங்கினார். கொரியர்களை ஒவ்வொருவராக கொன்று நாட்டை வெறுமையாக்குங்கள். கொல்லப்படும் அல்லது கைது செய்யப்படும் கொரியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஜப்பானிய வீரர்கள் வெகுமதியை பெற்றுக்கொள்வார்கள். இந்த எண்ணிக்கையை காட்ட கொல்லப்பட்ட கொரிய வீரர்களின் மூக்கினை துண்டித்து வைக்கலாம். படைகளுக்கு ஹிடேயோஷி இன்னும் துல்லியமான வழிமுறைகளை வழங்கினார். ஒரு மனிதனுக்கு 2 காதுகள் உள்ளன, ஆனால் ஒரு மூக்கு மட்டுமே. ஒரு மூக்கை வெட்டுவதன் மூலம் நீங்கள் ஒரு தலைக்கு கணக்கு காட்டுகின்றீர்கள். நீங்கள் ஒருவரை உயிருடன் பிடித்தால் முதலில் அவரது மூக்கை துண்டிக்கவும் பிறகு அவரை கைதியாக வைத்திருக்கவும் உங்களுக்கு அனுமதியுண்டு. மூக்குகள் பீப்பாய்களில் ஊறுகாய்களாக கியோட்டோவிற்கு அனுப்பப்பட வேண்டும். தலைகளை ஒரு மேட்டில் புதைப்பதற்கு முன் ஜப்பானியர்கள் காதுகள் மற்றும் மூக்குகளை வெட்டி அவற்றை பீப்பாய்களில் ஊறுகாய்களாக கியோட்டோவுக்கு அனுப்பினர். ஒரு மாதத்தில் 2 ஜெனரல்கள் முறையே 18,350 மற்றும் 5,044 மூக்குகளை சமர்ப்பித்தனர். கொரியாவிலிருந்து அனுப்பப்பட்ட 200,000 மூக்குகள் கொல்லப்பட்டோரின் ஒரு பகுதியை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தியது. ஜப்பானிய ஜெனரல் ஒருவரின் போர் நினைவு குறிப்புகள் 185,738 கொரிய மற்றும் 29,014 சீன தலைகள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு சாட்சியமளித்தன. ஜப்பானிய படைகள் 100,000க்கும் மேற்பட்ட கொரிய கைவினைஞர்கள் மற்றும் அறிஞர்கள் மற்றும் 60,000 பெண்களை கைப்பற்றினர். மேலும் அவர்களை வலுக்கட்டாயமாக ஜப்பானுக்கு கொண்டு சென்றனர் அல்லது வெளிநாடுகளுக்கு அடிமைகளாக விற்றனர். கொரியாவில் ஹிடேயோஷியின் இனப்படுகொலை படையெடுப்புகள் விரிவாக்கவாதத்தால் ஈர்க்கப்பட்டு பழங்கால மற்றும் விவசாயத்தின் வழிபாட்டு முறைகளால் வலுப்படுத்தப்பட்டன. டோகுகாவா உள் அடக்குமுறை மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகள் ஆகியவை ஜப்பானிய மத சிறுபான்மையினரை அழித்தன. அரசியல் மேலாதிக்கம் மற்றும் இன ஒற்றுமையை நாடும் ஒரு விவசாய பேரரசின்
மிருகத்தனமான இராணுவ மயமாக்கல் மற்றும் ஒன்றிணைப்பு வெளிநாடுகளில் இனப்படுகொலையையும் உள்நாட்டில் வன்முறை கலாசார ஒடுக்குமுறையையும் உருவாக்கியது. தொடரும் குறிப்புகள். கிழக்காசிய சமூகங்களின் இராச்சிய விரிவாக்கமும் அத்தோடு இணைந்த இனத்துவ மத மேலாதிக்க முரண்பாடுகளும் எவ்வாறு கிழக்காசிய வரலாற்றை படுகொலைகளின் வரலாறாக மாற்றியுள்ளது என்பதை இங்கு பார்த்தோம். குறிப்பாக நவீன ஆயுதங்களின் பரவலான பயன்பாடு இல்லாத 11ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரையில் அரங்கேறிய கொடூரங்களையே பார்த்தோம். இதன் பிறகான காலம் எவ்வாறு இருந்தது, தென்னாசியா இதே கால பகுதியில் அமைதியாக இருந்ததா ஆகிய கேள்விகளை அடுத்த கட்டுரையில் நோக்குவோம். தொடரும். நன்றி.